சென்னையில் அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொலைதூர பயணத்திற்கு ஏற்ற வகையில் வால்வோ பேருந்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து செய்தியாளர் ஹரிஹரன் விளக்குகிறார். தமிழ்நாடு அரசு எஸ்சிடிசியில் வால்வோ பஸ்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கு. முதற்கட்டமாக 20 பஸ்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நமக்கு முன்னாடி எஸ்சிடிசியோட வால்வோ ஏசி பஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது. எஸ்சிடிசியில் இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு பயணிகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வச்சுருக்காங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது பஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான இடம் மொத்தமே 3 கேபின் இருக்குது. ரொம்ப பெருசாகவே இருக்கக்கூடிய நிலையில் இந்த பேருந்து சேவை விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருக்குது. இந்த பேருந்தோட முழு சிறப்பம்சங்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, பயணிகளுக்கான சீட்டிங் வசதிகள் எப்படி இருக்குது, டிரைவருக்கும் வால்வோவோட நிறுவனத்திலிருந்து 1 வாரம் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. நம்ம டயர்டே தெரியறதில்ல. இது முன்னே ஒரு 100-150 கிலோமீட்டர் போட்டினாலே கொஞ்சம் டயர்ட் ஆகும். கீர் மாற்றணும், அந்த ஒரு இதுக்கும் கீர் மாற்றணும் எல்லாம் போகணும். இப்போ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ன்றதுனால நம்ம லாங் ஓட்டுறதுக்கு இது நல்லா சேஃப்டியாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு இதில் இருக்குது. ரிட்டர்டர் பிரேக் இருக்குது, நம்ம காலில் இது பண்ணுற பிரேக் இருக்குது. நம்ம போகிற ஒரு 30 மீட்டருக்குள்ளவே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இதனுடைய வண்டி கண்டிஷன் இருக்குது. இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க டிரைவருக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாங் டைமில் அவங்க ஓட்டும் போதும் இந்த பேருந்தை ஓட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீட்டிங், பேசஞ்சர்ஸ்க்கான சீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லா பஸ்லையுமே அதிகபட்சமாக 51 பேர் வரைக்குமே உள்ளே உட்காந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த எமர்ஜென்சி சிஸ்டம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பயணிகள் பாதுகாப்புக்காக 5 இடத்துல கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. 5 இடத்துல கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவசர காலத்தில் வெளியேறுவதற்கான வழிகளும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஏதேனும் தீ விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக அணைப்பதற்கான உள்ளிட்ட பல்வேறு வசதிகளோடு இந்த பேருந்துகள் செயல்பாட்டிற்கு கொண்டு வருகின்றது. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, பெங்களூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு இந்த பேருந்து சேவை இயக்கப்பட உள்ள நிலையில் இந்த பேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாகவும் மிக அழகாகவும் பயணிகள் பயணம் செய்வதற்கான சிறப்பான வசதிகளோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்து பயன்பாடு தமிழ்நாடு பயணிகளுக்கு ஒரு முக்கியமான வசதியாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் ஹரிஹரன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.